கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இம்மட்டுமாக நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலையும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். டியூட்ரானமி 4th chapter verses 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். எங்கள் பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் அப்பா இயேசுவின் மூலம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிற உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கால வேளையில உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட இயேசு ராஜா, நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும். ஆண்டவரே, அவருடைய உள்ளான மனுஷனிலையும் புறம்பான மனுஷனிலையும் ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறீர்கள். ஒருவேளை சில சபைகளில ஆராதனையும் லைவாக நடத்துகிறார்கள். எனக்கு அதிலே அதிகமான உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவராகிய கர்த்தரை, நம்முடைய பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு இருதயத்தோடு அல்லது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கடமை. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய சபைக்கு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய 40 வருட பிரயாணத்தின் இறுதியிலே மோசே இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு இத்தனை காலம் போதித்து நடத்தியவர்களை ஒரு பிரசங்கமால போல அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் யோர்தானை கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில சில தவறுகள் ஏற்படும். நீங்கள் மெய்தேவனை விட்டு விலகி ஓடி போவீர்கள். அப்படி நீங்கள் ஓடி போகும்போது, நீங்கள் கர்த்தரை தேடும் போது, நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடும் போது கண்டடைவீர்கள் என்று அங்க சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியா அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளில உங்களுக்குள் என்ன வரலாம், தேவன் உண்மையிலேயே இரக்கம் உள்ளவரா? நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையிலேயே இரக்கம் உள்ளவரா? பேசுறதுல அல்ல, உள்ளான இருதயத்திலே நம்முடைய சிந்தையிலே அவர் இரக்கம் உள்ளவரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மிகவும் உறுதியாக மிகவும் தெளிவாக இந்த வசனத்தில் கை வைத்து பேசுகிறேன். நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். 21ஆம் நூற்றாண்டிலே
ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை நான் பிரசங்கிப்பது இந்த சபையில் உள்ள மக்களுக்காகத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார், குறிப்பிட்ட சமயத்தில் நம்மை ரட்சித்தார், அவருடைய சபையில் இணைத்தார், அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நாளில மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தலைமுறையானது தெய்வ பக்தி குறைந்த ஒரு கூட்டமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைவாய் காணப்படுகிறது. எதையும் என்னால் செய்ய முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவருடைய கல்வியின் மேலே, அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த வேலையின் மேலே, அவர்கள் இருந்த அந்த நிற்கிற நிலையிலே அடைந்திருந்தார்கள். மெட்டீரியலிசம், எல்லாம் உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை குறைந்து போன ஒன்றாய் காணப்பட்டது. அப்படிப்பட்டதான நேரத்தில் மனிதன் கடவுளை மறந்தான். எனக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்து சபை கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சிலர் ரொம்ப மௌனமா இருந்த மாதிரி இருப்பாங்க. உண்மையிலேயே அவர்கள் மனம் தேவனுடைய ஆலயத்துக்கு கூட இல்லாமல் இருக்கும். கர்த்தரை பாடி ஆராதிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை மனிதன் அசட்டை பண்ணி, தெய்வ நம்பிக்கை என்பது அவர்களுக்கு ஏதோ கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தவிர, அவரோடு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, நேரடியான ஐக்கியம் அவனுக்குள் இல்லாமல் இருந்தது. இதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலேயும் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக, முழுமையாக. இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்ததான ஒரு செய்தி. நான் உம்மிடத்திலே அன்பு வைத்திருக்கிறேன், இரக்க வைத்திருக்கிறேன். நீ என்னிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, உன் சரீரத்திலையும் என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஆனால் இந்த நாட்களில் அவைகள் குறைந்து போய்விட்டது. ஆகவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உலகம் காண வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய சராசரி ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கிறபடியால் மனிதன் விஞ்ஞானத்தை நம்பினான், மருத்துவத்தை நம்பினான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்துவிட்டு மனிதன் அனுபவிக்கட்டும் என்று பொறுமையோடு காத்திருந்த அந்த அன்பின் தெய்வத்தை, அந்த இரக்கமுள்ள தெய்வத்தை மனிதன் மறந்து இந்த உலகத்தில் உண்டாக்கின எல்லாவற்றிலையும் அவன் ஈடுபாடு உள்ளவனாக, அதை நேசிக்கிறவனாக அவரை விட்டு விலகி காணப்பட்டான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை ஆராதிக்க சபையிலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பாத்திரத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், மனிதனுடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகளிலே, இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டோம். இப்பொழுதும் மனிதன் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் தீர்ந்துவிடும். 100 வருஷத்துக்கு முன்பாக வந்தது. ஒரு கூட்ட ஜனங்கள் மரித்தார்கள். அதை போல மரிக்கிறவர்கள் மரிக்கட்டும், உயிர் வாழ்ந்தால் இருப்போம் என்கிற எண்ணங்கள் கூட மனிதனுக்குள் வளர்ந்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு இரக்கமுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவரையே கொடுத்தார். நம்மிடத்தில் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில உண்மையிலேயே அவரை ஆராதித்து, உண்மையிலேயே தேவ சமூகத்துல ஒரு பயத்தோடும் பக்தியோடும் காத்திருப்பீர்கள் என்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தை
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை, தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவர் கைவிட மாட்டார், அவர் அழிக்க மாட்டார். அப்படி என்றால் இந்த நாளில நாம் அவரிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொண்டு கைவிடாத தன்மையை நாம் அடைய வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. இதற்காக நான் உங்களுக்கு சுருக்கமாக 2 சம்பவத்தை நினைப்பூட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். இந்த நாட்களில் இந்த செய்தி எல்லா இடங்களிலேயும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் வேதத்திலே இப்படிப்பட்ட காலங்களிலே எப்படி நடைபெற்றது என்பதை நாங்கள் வேதத்தின் வழியாக கண்டுகொள்கிறோம், அதை போதிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுடைய கடமையாக இருக்கிறது. இங்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான ஒரு சர்க்கல் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஜனங்களை எண்ணும்படி அவன் திட்டமிடப்பட்டான். ஜனங்களை என்றால் யுத்த ஜனங்களை எண்ணும்படியாக. அதற்கு பின்னாடி அவனுக்கு ஒரு மறைமுக திட்டங்கள் இருந்தது. வேதத்தின்படி ஜனங்களை எண்ண வேண்டும் என்றால் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் அவர்கள் அதற்குரிய தொகையை தேவாலயத்தில் கட்ட வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய நியமனம். ஆகவே ஜனங்களை அவன் வேத முறைப்படி எண்ணாமல் அவனுடைய திட்டத்தின்படி யூதேயா தேசத்திலேயும் மற்ற கோத்திரங்களிலேயும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒரு அரசியல் காரணத்துக்காக அவன் இந்த கருத்து கணிப்பை நடத்துவது போல இதை செய்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் நான் அதிகமாய் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். உலகத்தின் அரசியல்வாதிகள் எல்லாரிலையும் சிறந்தவன் யாருன்னா தாவீது தான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்தவர். ஆனால் இப்பொழுது இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல், உள்கட்சி வெளிக்கட்சி பூசல் எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய 1ஆம் நம்பர் அரசியல்வாதி தாவீது ராஜா. இருக்கட்டும், நம்முடைய நோக்கம் அதுவல்ல. அவர் இப்படி சொல்லும் போது அவருடைய படைத்தளபதியாகிய யோபாப் சொல்லுகிறார், வேண்டாம், இது சரியல்ல என்று சொல்லுகிறார். இதுல பாருங்க, அநேக நேரம் தவறு பண்ணுகிற ஒரு யோபாப் அவர் நல்லதை சொல்லுகிறார், அநேக நேரம் நல்லதை செய்கிற தாவீது கெட்டதை சொல்லுகிறார். ஜனங்களுடைய தொகையை அவர் அரைகுறையாய் எண்ணும் போது ஜனங்கள் மத்தியில் ஒரு பிளேக், ஒரு வாதை உண்டாகக்கூடிய சூழ்நிலை. கர்த்தர் தாவீதிடத்துல கேட்கிறார், 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா? 3 மாதம் நீ எதிரிகள் உன்னை துரத்தும்படி ஓட வேண்டுமா? அல்லது 3 நாட்கள் கொள்ளை நோய்களா? இப்ப ஒன்றும் தீர்மானிக்க முடியாதவராக இவர் இருக்கிறார். இப்போ தேவன் இங்கு கொள்ளை நோய்க்கு அனுமதி கொடுக்கிறார். இந்த கொள்ளை நோய் கடந்து வரும்போது 70,000 ஜனங்கள் மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். சுமார் இன்றைக்கு 3000 வருஷங்கள் பக்கத்திற்கு முன்பாக 70,000 ஜனங்கள் ஒரே நேரத்தில் மடிவது என்பது பரிதாபமான ஒரு நாட்டினுடைய சூழ்நிலை. மடிந்து போனார்கள். அப்பொழுது தாவீது ஓடி போகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி அண்டை ஓடி போய், கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன் என்று நாளாகமம் 21:13 அதைத்தான் சொல்லுகிறது. கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார் சொல்லப்பட்டது. அவருடைய இரக்கம் உள்ள தெய்வம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பு நிறைந்த தெய்வம் என்பதை அறிந்திருந்தார். ஆகவே இந்த தவறை நான் செய்தேன், இப்பொழுது இரக்கங்கள் மகா பெரியது, அங்கே விழுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே விழுகிறார்.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீதினுடைய ஒரு பெரிய பியூட்டி அதுதான். அவர் தப்புனா உடனே ஐயா ஆண்டவரே என்று விழுந்து விடுவார். தன் பிழையை அவர் உணர்ந்தார். தவறு செய்து விட்டேன், தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக விழுந்து விட்டேன், ஆகவே ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தண்டை வருகிறேன் என்று விழுந்து கிடக்கிறார். இப்போ எருசலேமை அழிக்கும்படியாக கர்த்தருடைய தூதன் கடந்து வருகிறார். எருசலேம் என்று சொல்லப்படும் போது அங்கு எல்லா ராஜகுல மக்கள், அரசு அலுவலர்கள், இப்படி பெரியவர்கள் இருக்கிற இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இருந்தபோது தேவன் இரக்கமுள்ள தேவன் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். மனிதர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் பாவம் செய்யும் ஒரு தன்மை ஆதாம் மூலமாய் உண்டாக்கப்பட்டு விட்டது. அதிலே ஒன்று, மனிதன் கடவுளுக்கு விரோதமாக, படைத்தவருக்கு விரோதமாக, நம்மை ரட்சித்தவருக்கு விரோதமாக எண்ணங்கள் உள்ளவன். இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிற நியாயம் நீதி பாதைகளிலே, அவரை நேசிப்பதிலே, அவரிலே அன்பு கூறுவதிலே, அவருக்கு முதலிடம் கொடுப்பதிலே நாம் பிழையாக வழி தப்பி அவரை விட்டு விடுகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நேசிக்கிறோம், அவரையோ நாம் நேசிக்கவில்லை, அவரிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை. தாவீது இடத்துல விழுந்த போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ரிமடி, தீர்வு என்ன ஒன்றும் தெரிய முடியாது. இதை சமாளிக்க, இதை பழகிக்கொள்ள, இதை சந்திக்க நம்மை தயார்படுத்துவோம் என்றுதான் மருத்துவ ஆலோசனை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் ஒன்று சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்தில் விழுவோமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறவில்லை ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தொழுது கொள்ளவில்லை ஆண்டவரே. சில பாடல்களுக்கு நாங்கள் ஆடினோம், சில பாடல்களுக்கு ரசித்தோம். பல வருடங்களுக்கு முன்பாக பம்பாய் பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹாலிலே ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது ஊழியர்களுக்காக. நான் அதிலே கலந்து கொண்டேன். அதிலே அநேக தேவ மனிதர்கள் பிரசங்கித்தார்கள், பாடகர் குழுவெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்கள். என்ன நடைபெற்றது என்றால், எல்லாரும் அப்படியே இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திடீர் என்று சொல்லி, ஒரு காலத்துல சினிமா பாடகராக இருந்து பின்பு கிறிஸ்துவுக்குள் வந்த விஜய் பெனடிக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ பாடகர் வந்தார். ஒரு சிடியை போட்டுவிட்டு, அந்த ட்ராக் மியூசிக் போட்டுவிட்டு, அந்த மியூசிக் போட்டதுதான் தாமதம், எல்லாருக்குள்ளே ஆவியாரர் வந்துட்டார். எல்லாரும் ஒரே ஆட்டம், எல்லாரும் ஒரே டான்ஸ். நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்குள்ளாய் ஒரு கேள்வி வந்தது. நம்முடைய தமிழகத்திலே தலை சிறந்த கவிஞராகிய கண்ணதாசன் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தார் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக. அப்பொழுது அந்த கல்லூரியில இருந்ததான அநேகர் வந்து கவிதைகளை வாசித்தார்கள். மற்ற மாணவர்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மாணவர்கள் மாணவிகள் கவிதை வாசித்து விட்டு போன பிறகு கண்ணதாசன் எழும்பி கவிதை வாசிக்க போனார். அவர் ஒரு கவிதையை வாசித்த உடனே ஏராளமான கைதட்டுதல் அங்கு நடைபெற்றது. அப்பொழுது கண்ணதாசன் சொன்னாராம், எதற்காக கைதட்டினீர்கள்? அருமையான கவிதை என்பதற்காகவா, நான் வாசித்தேன் என்பதற்காகவா? நீங்கள் யாரும் கவிதையின் கருத்தை
கவிதையின் நோக்கத்தை அறியவில்லை. உங்கள் மாணவன் ஒருவன் தான் இந்த கவிதையை எழுதி கொண்டு வந்து வாசித்தான். அவன் கீழே இறங்கும் போது பேப்பரை கையில வாங்கிட்டான். அருமையாக எழுதியிருக்கிறானே என்பதற்காக அந்த கவிதையை நான் வாசித்த போது, அவன் வாசித்த போது கைதட்டாத நீங்கள் இப்பொழுது கைதட்டுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் கவிதை அல்ல, கவிதையை இவர்தான் எழுதியிருக்க வேண்டும், இவர்தான் இந்த கவிதைக்கு உரிமையாளர் என்று கண்ணதாசன் என்ற ஒரு மாயத்தை நீங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறீர்கள். இன்றைக்கு சபைகளிலே அப்படித்தானே நடக்கிறது. நல்ல புது பாடல் வந்தால் சிலருக்கு ஆராதனை எழுப்புதலாக இருக்கும். சில நேரம் இனிமையான குரலிலே பாடினால் எழுப்புதலாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் நாம் செய்த பிழைகள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆராது. வீட்டுல உட்கார்ந்து கர்த்தர் ஆராது, வீட்டுல உட்கார்ந்து ஆராது. இப்பவும் யாரு சத்தத்தையும் கேட்டு ஆராதிக்காதீர்கள், நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இருதயத்தில் ஆராதியுங்கள். அவரோடு ஐக்கியப்படுங்கள், அவருக்குள்ளாக களி கூறுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் களி கூற கடவோ, அவரில் களி கூறுவோம், அவருடைய வார்த்தையில களி கூறுவோம், அவருடைய அன்பில களி கூறுவோம், அவருடைய சிநேகத்துல லைத்திருப்போம். இப்படி நாம கர்த்தரை ஆராதிக்கும் போது, நம்முடைய குறைகளை உணர்ந்து மனஸ்தாபப்படும் போது அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியிடம் சொல்லி, அருணான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓர்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எபூசியன். ஓர்னான் என்று சொல்லக்கூடியவன் எபூசியன். அவன் அந்த நாட்டினுடைய ஆதி குடிகளிலே ஒருவன். அவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல பலிபீடத்தை கட்ட சொல் என்று சொல்லுகிறார். தாவீது அவனிடத்துல போய் கேட்கிறார். அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்ல இலவசம் எல்லாம் வேண்டாம், என் ஆண்டவருக்கு நல்ல இடத்துல நான் கிரயமாய் வாங்கணும். ஸ்தோத்திரம். புறம்போக்கில் எல்லாம் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டிருக்கார், கர்த்தருக்கு கர்த்தருடைய சொந்த இடத்துல கட்டினார். லேலூயா. 7 கிலோ தங்கம் கொடுத்து இடத்தை வாங்கினார். 7 கிலோ தங்கத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினார். அந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்த போது அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலியிடம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சாலமோன் அங்குதான் தேவாலயத்தை கட்டினார். இந்த மோரியா மலையில ஒரு நாள் ஈசாக்கு பலியிடப்படும்படியாய் கொண்டு போகப்பட்டார். இஸ்ரவேலர்கள் தேசத்தை சுதந்திரித்த போது சீலோவாமிலும் கிபியோனிலும் பலியிட்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ மோரியா மலையிலே அந்த ஓர்னானுடைய களத்திலே தேவன் குறித்த அந்த ஸ்தலம், ஆபிரகாமுக்கு குறித்த ஸ்தலத்தை அவன் கண்டுகொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் தீர்மானித்தார். இதுல கண்டுகொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இங்கே தாவீது தான் தவறு செய்தார். இது நிமித்தமாக சங்காரம் ஏற்பட்டது, வாதை கொள்ளை நோய் ஏற்பட்டது. தேவ சமூகத்தில் விழுந்த போது கர்த்தர் அங்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். தேவன் இரக்கமுள்ள தேவன் மாத்திரமல்ல, கிருபை மிகுந்த தேவனுமாயிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு மகா பெரிய இடத்தை, ஆபிரகாமுக்கு காண்பித்த இடத்தை அன்றைக்குத்தான் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாம் தேவனுடைய சமூகத்துல விழுவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை உரிய வருங்காலம் இருக்கிறது. நமக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. கடந்த வாரம் நான் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை, நம்முடைய புறம்பான மனுஷனுடைய வாழ்க்கை இரண்டையும் தேவன் ஆசீர்வதித்து நித்தியத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும்.
இந்த காலவேளையில இரக்கமுள்ள தேவனுடைய கரத்துல விழுந்து கிடப்போம். நமக்குள் இருந்ததான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், குறிப்பாக தேவனை விட்டுவிட்ட காரியம், அதைத்தான் சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ மெய்யான யெகோவாவை விட்டுவிட்டு விக்கிரக வழிபாடுகளுக்கு போனார்கள். இன்றைய கிறிஸ்தவம் ஆல்மோஸ்ட் ஐடல் வர்ஷிப் போய்விட்டது. கிட்டத்தட்ட விக்கிரக ஆராதனை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஆராதனை 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 என்று சொல்லி அது என்னன்னே எனக்குமே புரியல. எனக்கு இப்படி கர்த்தரை போய்விட்டோம். நம்ம சபை அப்படி போகல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தெளிவாதான் இருந்தோம். ஆனாலும் அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்துல ஒரு தவறான விதைகள் விதைக்கப்பட்டது. ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவருடைய மற்ற எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு ஐக்கியம். ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட இருக்கு, கர்த்தரோடு உள்ள காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவருடைய இருதயத்தை அறியாமல் துணிந்து போய் ஜனங்களை எண்ணிக்கையிட்ட போது தெய்வ தண்டனை கடந்து வந்தது. இன்றைய உலகம், இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய உலக நாடுகள் தங்களுக்கு இருக்கிற அதிதீத பணத்தினால, அதிதீத ஞானத்தினால, விஞ்ஞான பெருக்கத்தினால நாம் இஷ்டப்படி வாழலாம். இல்லையா? உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை அனுப்பி கலங்கடிக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த அற்புதமான நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பாதத்துல விழுவோம், அவருடைய சமூகத்துல விழுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கவில்லை ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் ஆராதனை ஆவி இல்லை ஆண்டவரே. நாங்கள் அந்த பிறருடைய வெளிச்சத்திலே களி கூர்ந்தோ, எங்களிடத்துல சொந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்தது, எங்களுக்குள் சொந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தது. எல்லாத்திலும் மற்றவர்களை சார்ந்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், யாரையும் சார்ந்து கொள்ளாத, என் மேல் சார்ந்து கொள்ள என்று சொன்னார். ஆண்டவர் மேல் சாய்ந்து கொண்டு ஆண்டவர் மேல் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு இணைந்திருக்கிறது தான் ஆராதனை வாழ்க்கை. அதுதான் ஜீவியம். எல்லாவற்றிலையும் கர்த்தர் இருக்கு, எல்லாவற்றிலையும் கர்த்தரோடு கூட. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த புயபலத்தையே நம்பாத, யாருடைய புயபலத்தையே நம்பாத, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கைவிட மாட்டார். புதிய ஏற்பாட்டை நாம் வாசித்து பார்க்கும் போது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அழகாக ஒரு சம்பவம், தெரிந்த சம்பவம் தான் பதிவு பண்ணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, 11ஆம் அதிகாரம் யோவான் 5ஆம் வசனம், இயேசு மார்த்தாவிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். பாருங்க, அந்த பெத்தானியா கிராமத்துல 3 பேர் ஆண்டவர் அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டது. மார்த்தாள், மரியாள், லாசர். அந்த குடும்பத்தோடு இயேசுவுக்கு நல்ல அன்பு இருந்தது. அந்த குடும்பத்தோடு இயேசுவுக்கு நல்ல ஐக்கியம் இருந்தது. மார்த்தா கூட நம்ம சமைப்பாங்க, கொஞ்சம் வாயாடி, ஆனாலும் இயேசு அன்பா இருந்தார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருப்பார். இந்த லாசரை பற்றி எதுவுமே சொல்லப்படல, பட் ஆண்டவர் அவர் மேல் அன்பாய். திடீரென்று ஒரு நாள் இயேசு கலிலேயாவில பகுதியில இருக்கும் போது, யூதேயா விட்டு போன பிறகு, குறிப்பாக அவருக்கு சிலுவையில் அறையப்படக்கூடிய நேரம் வரவில்லை, எதிரிகள் அவரை குறித்ததான செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அவர் வேறு இடம் போய்விட்டார். இப்பொழுது தகவல் போகிறது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இந்த செய்தி அங்கே போகும்போது லாசரு மரித்து விட்டான். அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான வியாதி. அந்த மனுஷன் ஒருவேளை அந்த செய்தியை கொண்டு வந்திருப்பான், இயேசுவை சந்தித்தேன், மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான வியாதி. லாசர் அங்க இல்லை. இப்ப அவன் யார்கிட்ட சொல்லிருப்பான் தெரியல. ஒருவேளை அவன் மார்த்தாவோ மரியாளோ கூப்பிட்டு இயேசுவை பார்த்தியா,
இயேசுவோடு பேசினியா என்று கேட்ட போது அவன் சொல்லியிருப்பார், இப்படி சொன்னார், இப்படி நடந்து விட்டது. அன்பா இருக்கிற குடும்பம். ஒருவேளை 2 பேரை நினைத்திருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாதா? வியாதி இருக்கிறது என்று தெரியாதா? ஏன் இந்த வியாதியை அனுமதித்தார்? ஒரு கேள்வி. அடுத்து செய்தி கடந்து போன போது அங்கிருந்து அவர் சொன்னால் இங்கு அவன் சுகமாயிருப்பானே. அடுத்த கேள்வி, ஏன் உடனே வரவில்லை அவர்? கடலிலே நடந்து வந்தவர் பறந்து வந்திருக்கலாமே எலியாவை போல, ஏன் வரவில்லை? எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சு. 4 நாட்கள் கழித்து இயேசு வர. அன்பான தெய்வம். அதாவது எபிரேய மொழியில அன்பு இரக்கம் எல்லாம் ஒரே வார்த்தை தான், கெசிச், ஒரே வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அன்பா இருக்கிறவர் கடந்து வருகிறார் பெத்தானியாவுக்கு. ஊருக்கு வெளியே போய் நிற்கிறார். ஸ்தோத்திரம். தகவல் போகிறது. மார்த்தா சகோதரி ஓடி வருகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். இந்த அம்மாவுக்கு நல்ல பழைய ஏற்பாட்டு வேதம் தெரியும். ஆண்டவரே அவன் உயிர் தெழுவான், கடைசியில மேசியா வரும்போது உயிர் தெழுவான். இயேசு சொல்லுகிறார் அவனுக்கு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய். இது வேற ஒண்ணு இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் இந்த பூமியில மரித்தாலும் நான் வரும்போது உயிரோடு எழுப்புவேன். சரியா? இது மரித்தவர்களுக்கு சொல்லப்பட்ட. ஒருவேளை நான் வரும்போது உயிரோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மறியாமல் பிழைப்பார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் இயேசு சொல்லிய செய்தியை இங்கே இயேசு சொல்லி, மரித்தாலும் உயிரோடு எழும்புதல், உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்படுவார்கள். உயிர்த்தெழு, சரீரம் மாற்றப்படும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி. இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு பார்த்தார், இவன்ட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் மேல அன்பா இருக்கிறோம். ஆனா அந்த அம்மாவுக்கு வாய் தான் அதிகம். சோத்திரம். சமையலும் பண்ணுவாங்க, வாயும் பேசுவாங்க. இப்ப இயேசு சொல்லி விட்டுருக்கிறாரு, இன்னொரு திருப்பா பாரு, அவளை கூட்டுவாங்க. அந்த அம்மாவுக்கு மரியாளுக்கு செய்தி போகுது. போய் சொல்ற, போதகர் வந்திருக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு. இப்போ மரியாள் எழும்பி வரும்போது அங்கு ஆறுதலுக்காக துக்கம் விசாரிக்க வந்திருந்த சிலர் சேர்ந்து ஏசாங்க இருக்கிறார். வந்த உடனே செய்த காரியம் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவள் விழுந்தார். அவருடைய பாதத்துல இருந்து வேதத்தை கேட்ட தேவ பிள்ளை. அவருடைய பாதத்துல இருந்து அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை ரசித்த பிள்ளை. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்ட தேவ பிள்ளை. இப்பொழுது அவளுக்குள்ளாய் பல கேள்விகள். இந்த இயேசு ஏன் எங்களுக்கு வரவில்லை? இயேசு என் சகோதரனை ஏன் மறுக்க அனுமதி கொடுத்தார்? ஏன் குணமாக்கவில்லை? பல கேள்விகள் இருந்தாலும் அவள் ஓடி வந்து அவள் மேலும் அவர் மேல அப்படியே வந்த பாதத்துல விழுந்தார். இதான் ஆண்டவர் இந்த காலவெளியில் எதிர்பார்க்கிறார். சொன்ன தாவீது ஏராளமான பிழைகள் செய்த மனிதன், அரசியல் ரீதியாக, சொந்த வாழ்க்கையில. ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதிலே அவர் ஒரு தேவ மனுஷன். அவர் தேவனோடு கூட விழுந்துருவார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய அன்பு கர்த்தர் மேல இருந்துச்சு. குறைவுள்ள மனிதன், பலவீனமான மனிதன், சிங்காசனத்தை காப்பாற்ற வேண்டிய மனிதன், மாம்சத்திலே பலவீனமான மனுஷன். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் அவள் விழுந்து கிடந்தார். மரியாள்
அந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவர் அன்பா இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல பல எதிர்மறையான கேள்விகள் மரியாளை மார்த்தாளை போல் இருந்தாலும் பாதத்துல விழுந்தார். மாத்திரமல்ல, அதே வார்த்தையை சொன்ன, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அவள் அழுகிறதையும் என்று சத்தம் அழுதாளாம், சத்தம் அழுகிறாள். இயேசுவே இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். அவள் அழுவதை பார்த்து அவளோடு இருந்த மற்றவர்கள் அழுகிறார். இயேசு 100% மனிதனாய் வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தம்முடைய தெய்வீகத்தை பரலோகத்தில் வைத்துவிட்டு இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். அவருடைய உள்ளம் கலங்குகிறது, அவருடைய உள்ளம் நொறுங்குகிறது. எங்க வச்சீங்க அவனை அப்படின்னு கேட்கிறார். அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே வந்து பாரும் ஐயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட வசதிகள் வந்து பாரும் ஐயா. இயேசு கண்ணீர் விட்டார். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மரியாள் சத்தமிட்டு அழுதாள். இயேசுவோ எந்த வார்த்தையும் வெளிப்படுத்தாமல் அவருடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வடிந்து விழுந்துச்சு. சைலண்ட். அப்படியே அதுல கண்ணீர் அப்படியே விழுதார். உள்ளம் நொறுங்கி இந்த பிள்ளைகள் தேவ மகிமை வெளிப்படுவதற்காக இந்த பாடுகளுக்குள் கடந்து போயினார்கள். அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த குடும்பம் கடந்து போன வேதனை அவர் உணர்ந்து சொல்லுகிறார். கண்கள் இருந்து கண்ணீர் வடியும். நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல எல்லா விதங்களிலையும் பாடுபட்டவர், பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த உலகத்தின் வியாதி கொடுமை அவருக்கு தெரியும். இந்த உலகத்தின் தரித்திரியம் தெரியும். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அவருக்கு தெரியும். கண்ணீர் அவருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரிடத்தில் யார் ஓடி வந்து ஆண்டவரே என்று அன்பு கூறுகிறார். தன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சரீரத்தோடு அந்த மரியாள் அப்படியே விழுந்துட்டார். ஏசப்பா சொல்ல பின்னாடி விழுறதல்ல, அதெல்லாம் சரியான ஆவி கிடையாது. முன்னாடி விழணும், பாதத்துல விழணும், இயேசுவின் பாதத்துல விழணும். ஆண்டவரே விழுந்தார். அவள் அழுது அந்த அந்த கண்ணீர் பாருங்க, மார்த்தாளுக்கு கண்ணீரே வரல. சோத்திரம், பயங்கரமான ஆசாமி. சோத்திரம்பா. அவருடைய உள்ளம் நொறுங்கிய. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாருமே நினைத்து பார்க்க முடியாது. நாயினூர் விதவையின் மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது எழுப்பினார். வித்தின் 24 hours எழுப்பினார். சிறு பெண்ணை உடனே எழுப்பினார். 4 நாள் ஆகிவிட்டது. அவருடைய சரீரம் எல்லா உறுப்புகளும் தண்ணீரா இருக்கும், அழுகி போயிருக்கும், கெட்டு போயிருக்கும். எல்லா உறுப்புகளும் உருக்குலைந்து இருக்கும். இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் டீக்க. வெளியே தைலம் பூசி வச்சிருக்கலாம், உள்ள எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகும். ஏசு கல்லறிடத்துல போகும்போது சகோதரி சொந்த, ஆண்டவரே நாரும் வேண்டாம். அதுக்கு போது எத்தனை கொண்டு உள்ள போட்டானோ தெரியாது. அதுக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறகு துணைங்கன்னா அது அந்த நாட்டினுடைய வழக்கம். அப்படி கல்லெடுங்கப்பா, சொத்து கல்ல புரட்டுங்க. ஏனென்றால் இதே சரீரத்தோடு வர வேண்டும். இயேசுவான உயிர் தெழுந்தது மகிமையின் சரீரம். அவருக்கு கல்லெல்லாம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு கல்லு தள்ளப்படும். ஏன்னா இவன் மறுபடியும் அந்த மாம்சம் ரத்தம் உள்ள சரீரத்தோடு கடந்து வருகிறான். லாசருவே வெளியே வா. அப்படியே கட்டுகளோடு வந்துட்டான்.
ஏன்னா எவனா உட்கார்ந்து இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சிலர் இப்ப இன்னும் சாகலன்னு சொல்லுவான். அன்றைய விஞ்ஞானிகள் சொல்லியிருப்பான், அன்றைய அதிகாரி சொல்லுவான், லாசரு சாகல, சும்மா கட்டி கொண்டு உள்ள சும்மா கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு 4 நாள் கழிச்சு நடிக்கிறான்னு சொல்றான். அவன் கட்டி இருந்த கட்டால அவன் நடக்க முடியாது, அப்படியே தூக்கி கொண்டு வெளியே போட்டு விட்டு ஆண்டவர் சுதர் கட்ட அவுத்து, அப்பதான் அவன் நடக்க முடியும்பா. அவன் உள்ள இருந்து வெளியே வந்தவன் சொந்த பலத்தினால் அல்ல, தெய்வ வல்லமையால் வெளியே வந்தான், உயிர்த்தெழுந்தான், கட்ட அவுழ்க்கப்பட்டது. சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் முன்பு போல உள்ள செயல்பட ஆரம்பித்தது. ஒரு பெரிய மகிமையின் வேலை அங்கு நடைபெற்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். லாசருடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் 4 நாட்களாய் நம்பிக்கையை இழந்து போனார்கள். எதிர்காலம் சூனியமாகிவிட்டது. அழதான் முடிந்தது. மார்த்தாவால் இது முடியவே முடியாது, சரீரம் நாறி போனது. ஆனால் இந்த தேவ பிள்ளைகளுடைய கதறுதல், இந்த தேவ பிள்ளைகளை தேவன் மகிமைக்காக ஏற்படுத்தினபடியால் இவர்களுடைய பாடுகளை பார்த்து மனதுருகின ஆண்டவர் அவனை உயிர்த்தெழ கொண்டு வரும்போது அவனை அந்த எல்லாவற்றிலும் புதுப்பிக்கப்படுகிறான். காலவேளையில நான் மறுபடியும் தெளிவாக சொல்லுகிறேன், தாவீது தவறு செய்தது உண்மை, இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டது உண்மை. தேவனுடைய ஆலயம் தேவனுடைய திட்டத்தின்படி இடம் குறிக்கப்பட்டது, ஆசீர்வாதம். தேவ மனிதனுடைய தவறுகள் தேவனுடைய இரக்கத்தினால் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. லாசருடைய வீட்டில் மரணம் தேவ மகிமைக்காக ஏற்பட்டதுதான். ஆனால் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்க, நானே உயிர்த்தெழுதல், என்னால மட்டுமே உயிர்த்தெழுதல் நடக்கும். எந்த சூழ்நிலையில சரீரம் இருந்தாலும் உயிர்த்தெழ வைக்க முடியும். இந்த செய்தியை உலகத்துக்கு கொடுப்பதற்காக ஒருவனை பலியாக மாற்றினார். அவருடைய உயிர்த்தெழுதலின் முன்ன அடையாளமாக ஒருவன் பலியாக்கப்பட்டான். அவர் நேசித்த பிள்ளைகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், இரக்க வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த பாடுகளுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்கள் அதைத்தான் சொல்றேன். இந்த பாடுகள் வந்த போது எனக்குள்ளாகியும் எதிர்மறையான தாட்டுகள் இருக்கு, எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தைகள், மன அழுத்தங்கள் இருந்தது. திடீரென்று அதை ஆண்டவர் பாசிட்டிவாக மாற்றும்படி செய்தார். எனக்குள்ளாக ஒரு சாதகமான எண்ணங்கள் வர ஆரம்பித்தது. ஆண்டவர் இந்த போராட்டத்துக்கு மத்தியில, இந்த பாடுகளுக்கு மத்தியில, இந்த கண்ணீர்களுக்கு மத்தியில, இந்த சிறையிருப்பின் வாழ்க்கைகளுக்கு மத்தியில நாம் அவரை நேசிப்போமே ஆனால், அவருடைய பாதத்தில் இருப்போமானால், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவரிடத்துல விழுவோம் என்று தாவீது விழுந்தார். மரியாள் இயேசுவின் பாதத்துல போய் விழுந்தார். இயேசுவின் பாதத்துல போய் விழுந்தார். விழுந்துருவோம் அவருடைய பாதத்துல. ஒரு மகிமையான லாசரு பெற்றுக்கொண்டார். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவத்துக்கு வைத்திருக்கிறார், சபைக்கு வைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். நமக்குள்ளாயுடைய பாதத்தில் விழும்போது அவருடைய கிருபை வருகிறது. 1 தீமோத்தேயு 1:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசு மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்துல பரிபூரணமாய் பெருகிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கிருபையினால ஒரு பெரிய விசுவாசம் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என் தேவன் இரக்கம் உள்ளவர், என்னை கைவிட மாட்டார், என்னை அழிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வதிப்பார். அவர் மேல் அந்த விசுவாசம், அவர் மேல் அன்பு. இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்வோம், இயேசுவின் பாதத்தை விசுவாசத்தோடு முத்தம் செய்வோம், அணைத்துக் கொள்வோம். இயேசுவே, நீர் எங்களுக்கு போதும் அப்பா, எல்லாவற்றிலையும் எல்லாமா இருக்கிற நீர் போதும் என்று இயேசுவை அணைத்துக் கொள்ளும் போது இழந்து போனவரை காட்டிலும் மகிமையான ஆசீர்வாதம் அடைகிறது.
1ஆம் தேதி பிரசங்கித்தேன். அப்போஸ்தலர் 9:31. அதிலே சபைகள் சமாதானத்தை பெற்று, கிறிஸ்தவ சபைகள் நாம் நம்மை மட்டும் பார்ப்போம், சமாதானத்துக்குள் இல்லை. சமாதானம் என்பது இல்லை. சமாதானம் வரணும். இயேசுதான் சமாதானம். பக்தி விருத்தி, கிறிஸ்துவுக்குள் பலன், கிறிஸ்துவுக்குள் பலன், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசுதான் எனக்கு எல்லாம். ஆண்டவரை கனப்படுத்தும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை அதாவது கனப்படுது, அதான் அழகா கர்த்தரை கனப்படு. எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆறுதல், சபை வளர்ச்சி, இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ இந்த பாடுகள், இந்த வேதனை காலத்துக்கு பிறகு ஒரு சமாதானம் இருக்கிறது. ஜனங்களுக்குள் மெய்யாகவே ஒரு பக்தி விருத்தி, ஆண்டவருக்குள் கட்டப்படுகிற வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை, கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை, உண்மையாய் ஆராதிக்கிற வாழ்க்கை. யோவான் 4:24 சொல்லப்பட்ட ஆராதனையின் ஆவி, யோவான் 4:28 சொல்லப்பட்டபடி ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள முடிய ஆவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த சபையானது இயேசுவுக்கு முதலிடம், இயேசுவுக்கு முதலிடம். பண்டிகைகளுக்கு முதலிடம் கொடுத்தோம். நான் உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டே இருப்பேன், எப்பவும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். வேதத்தில் சொல்லப்படாத, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாத அநேக முக்கியத்துவங்களை கொடுத்தோம். கொண்டாட்டம் எல்லாம் மறுகையா, எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இறப்பின் நாளை கூட நீ கூடி கொண்டாடக்கூடாது, பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாம் கொண்டாடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலிடம் கொடாதபடி. பெரிய வெள்ளிக்கிழமை என்ன பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய வேளாக்கிழமை என்ன பெரிய வேளாக்கிழமை, கிறிஸ்துமஸ் என்ன கிறிஸ்துமஸ், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, இயேசுவின் சமாதானம் இல்லாதபடி என்ன கிறிஸ்துமஸ். எல்லாத்தையும் போட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரை கனப்படுத்துகிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் ஆண்டவரை கடைசியில தூக்கி வைக்கிறது. ஆனா ஆண்டவர், சபை ஆண்டவரோடு இணையும் போது, தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு இணையும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை சார்ந்து கொள்ளுங்க. முதலாவது இயேசப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவோடு இணைக்கப்படும் சபை கர்த்தரால வளரணும், கர்த்தரால வளர்ந்து பெருகும். இந்த ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பாதத்தில் விழுவோம். தேவனுடைய சமூகத்தில் இரக்கங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். ஆனால் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சரீரத்தோடு அவருடைய பாதத்தில் விழுவோம். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்குரியதவைகள் ஐயா. இவைகள் முழுவதற்கு முதலாளி நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறீரப்பா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் பணிந்து கொள்ளுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் உயர்த்துவேன். என் உள்ளம் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய இரக்கத்தை நினைத்து துதித்துக் கொண்டே இருக்கும்.
என் இருதயம் எப்பொழுதும் அவர் மேல் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கும். கல்வாரியை நினைத்து பார்ப்பேன். கல்வாரியில ஒவ்வொரு சம்பவங்களை நினைத்து என் கண்கள் கண்ணீரால் வடியும். இயேசுவோடு இணைந்த ஜீவியம், இயேசுவை பிடித்து கொண்ட ஜீவியம். தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை மிகுந்தவர், தயவுள்ளவர், கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். மாறாக தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒன்று செய்வோடைய பாதத்தில் விழும்போம், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். காலவிட கடமையான தேவ பிள்ளைகள், அவருடைய பாதத்தை பிடிக்க 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 நம்முடைய அன்பின் இருதயத்தை அவர் பார்ப்பார். நம்முடைய அன்பின் உணர்ச்சி அவர் பார்ப்பார். இயேசு கிறிஸ்துவ மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவார், பிடித்துக் கொள்வார். அவருடைய கால்களில் காயம் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பக்தன் பாடினான் அல்லவா, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பே, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. வாரினால் அடிபட்ட முதுகை நான் பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களையும் முத்தம் செய்வேன். கல்வாரி சிலுவையண்டை போய் பாதங்களை முத்தம் செய்வேன். இந்த மரியாளுடைய பாதத்தை முத்தம் செய்தான். உயிரோடு இருக்கும்போது தன் தலைமையிலால தொடச்சா. பெண்களுக்கு மகிமை என்னன்னா தலைமை கிரீடம், அதை இயேசுவுக்கு கொடுத்தான். சொத்துறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மகிமை, நம்முடைய அன்பு எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். அன்பு கூர்ந்து கொண்டே இருப்போம். அந்த அன்பு அப்படியே அவர் மேல பொங்கட்டும். ஸ்தோத்திரம். அவரை நேசிப்போம். கல்வாரி அன்பு நமக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கட்டும். உலகத்தை வேண்டாம். சோத்திரம். எங்கிருந்து ஜெயம் வராது, பரலோகத்திலிருந்து ஜெயம் வர, இரக்கமுள்ள தேவனிடத்திலிருந்து ஜெயம் வர, நம்மை பாதுகாக்கிறவர், கைவிடாதவர், அழிக்காதவர் அவர். அவரை பிடித்துக் கொள்ளும். செபிப்போம். பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, அற்புதமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் பிதாவே, நீர் இரக்கம் உள்ளவர். ஆகவே நீர் எங்களை கைவிட மாட்டீர், எங்களை அழிக்க மாட்டீரப்பா. இயேசுவே, தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் உண்மையிலே காண்கிறோம். ஆண்டவரை, இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிற தேவனே, நாங்களும் சபையும் எங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு சரீரத்தோடும் இடத்தில் அன்பு கூறட்டும். ஐயா, தாவீது தவறு செய்த போது, தேவனுடைய இரக்கங்கள் பெரியதென்று விழுந்த போது வாதை நிறுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் மூலமாய் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டக்கூடிய இடத்தை குறித்து கொடுக்கிறார். தேவரீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருப்பதற்காக சொல். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுதலுக்கு நீர்தான் அதிகாரி என்பதை நிரூபிப்பதற்காக நேசித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாடுகளை, கண்ணீர்களை, மரணத்தை அனுபவித்தார். அந்த குடும்பம் ஆண்டவரே 4 நாட்கள் ஆண்டவரே துக்கத்தால், மாத்தாள் பழகிவிட்டால் முடிந்து போனது லாசுடைய வாழ்க்கை. மரியாளால் முடியல. அப்பா, உம்மை பார்க்கும்போது அவளுடைய அன்பு பொங்கியது, அவளை பார்க்கும்போது உம்முடைய அன்பு பொங்கியது. அற்புதம் நடைபெற்றது. ஆண்டவரே, எல்லா உறுப்புகளும் சரியாக உள்ள ஒரு லாசரு கடந்து.
அப்பா, இந்த நாட்களில் பொருளாதாரங்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தாலும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா உம்மை நாங்கள் நேசிப்போம் என்றால், இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்தோம் என்றால் எல்லாம் புதுப்பித்த ஆசீர்வாதங்களாய் கடந்து வரும் ஆண்டவரே. இல்லை என்று சொல்ல அடைக்கப்பட்ட கல்லறையில் வைத்து பூட்டப்பட்டவர்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. மனிதர்களால் மூடப்பட்ட கல் மனிதர்களால் திறக்கப்படும். தேவனால் மறிக்கப்பட்ட லாசரு தேவனால் உயிர்ப்பிக்கப்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வழிகள் எங்கள் தேவனால் உயிர்ப்பிக்கப்படும், திறக்கப்படும் ஆண்டவரே, புதுப்பிக்கப்படும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டு ஆண்டவரே. மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் ஆண்டவரே. சபை அந்த அனுபவத்துக்குள் வரும் ஆண்டவரே. ஆதியில் இருந்த அன்புக்குள் வருவோம் ஆண்டவரே. சகோதர சிநேகத்துல பெருகுவோம் ஆண்டவரே. மரண பரியந்த உண்மையா இருக்கக்கூடிய சபையாய் மாறும் ஆண்டவரே. எப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை காத்து கொண்டிருக்கிற உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் காத்துக்கொள்ளும், இன்னும் காத்துக்கொள்ளும். நாங்கள் செய்வதெல்லாம் உம்மிடத்தில் அன்பு கூற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். கிரயம் செலுத்த முடியாத ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை பார்த்து நாங்கள் அன்பு கூறும்படி விழுந்து கிடக்கிறோம் இடத்தில் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கொள்ள நோய் மாறி போகும். உலகம் முழுவதும் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் மாறி போகட்டும். மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற மக்கள், அதன் நிமித்தமாய் பரிதவிக்கிற மக்களை பலப்படுத்தும். வேலைகளிலே பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்கு லாசருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுத்தத்தின்படி அந்த பாதிப்பு ஏற்பட்டது ஆண்டவரே. அவனுடைய சகாப்தம் முடிந்தது என்று சொல்லி உலகம் நினைத்தது. மார்த்தாளும் நினைத்தாள். ஆண்டவரோ இல்லை, மறுபடியும் ஒரு புதிய லாசர், எல்லா ஆர்கன்களும் சரியாக உள்ள லாசர் தேவனால கூடும். கூடாத காரியம் ஒன்றும். உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஆண்டவரே, நீர் கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வர முடிந்தவர் முடியாது என்று இந்த நாளில புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடியும் என்று சொல்லி விசுவாசத்தை ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமுண்டோ? தேவரீர் சகல அதிசயங்கள் அற்புதங்களுக்கு நீரே மூல காரணம். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாவற்றையும் திறந்து ஆசீர்வதிப்பீராக. சபை சமாதானத்தில் பெருகட்டும், தெய்வ பக்தியில பெருகட்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல பெருகட்டும், எண்ணிக்கையில பரிசுத்த ஆவியின் மூலமாய் பெருகட்டும். கர்த்தரபடி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் உலகத்தில் போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மற்ற எல்லா அதனுடைய துணை பிரிவு மக்கள், உணவுகள் பணம் பரிமாறிக்கொண்டிருக்கிற அந்த எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை கொடு, ஜெயத்தை கொடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.